ஹலோ ஆல், இன்றைக்கி இந்த வீடியோவில் ரெடில்ஸ் அலமாதியில் லொக்கேட் ஆகிருக்க தங்கவேல் முருகர் கோயிலுக்கு தான் நம்ம போக போகிறோம். இந்த கோயிலுக்கு எப்படி ரீச் ஆகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெடில்ஸ் கூட் ரோட் ஜங்ஷன் இருக்கும் ரேவதி ஸ்டோர் கிட்டேயே. அதிலேருந்து லெஃப்ட் எடுத்து டுவர்ட்ஸ் திருவள்ளூர் போகிற பக்கமாக ஒரு 5 கிலோமீட்டருக்கு நீங்கள் ட்ராவல் பண்ணிங்க அப்படின்னா மெயின் ரோட்லேயே இந்த கோயில் லொக்கேட் ஆகிருக்கு. இந்த கோயில் கிட்டத்தட்ட ஒரு 6 வருஷமாக மூடி இருந்தது. இப்போ வந்து திருப்பி ரெனோவேட் பண்ணி ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ரொம்பவே அழகான ஒரு கோயில். கோயிலோட முகப்பு இதுதான். இந்த கோயிலோட என்ட்ரன்ஸ்லேயே பிரம்மாண்டமாக 22 அடிக்கு ஒரு வேல் வச்சுருக்காங்க. இந்த வேல் பார்க்கும்போதே ரொம்பவே பாசிட்டிவாகவே இருக்குது. இந்த வேலோட முகப்பில் வந்து கருவறையில் முருகர் எப்படி இருக்காரோ அதே மாதிரி முருகரை வந்து வடிவமைச்சிருக்காங்க. இந்த கோயிலோட ஹைலைட்டே இந்த கோயிலோட மூலவர் தாங்க. 8 அடிக்கு பிரம்மாண்டமான முருகர் சிலையை வடிவமைச்சிருக்காங்க. அதுவும் ஒரே கல்லில் வள்ளி, தெய்வானை, முருகர் 3 பேரையும் வடிவமைச்சிருக்கதா சொல்கிறாங்க. கோயிலோட மூலவர் பார்க்கும்போதே ரொம்பவே மெய்சில் இருக்கிற மாதிரி தான் இருந்தது. கருவறை ஃபுல்லாகவே தங்க நிறத்தில் தகன்னு ஜொலிக்கிற மாதிரி வடிவமைச்சிருக்காங்க. பர்சனலாக எனக்கு இந்த கோயில் ரொம்பவே பிடிச்சிருந்தது. ரொம்பவே பீஸ்ஃபுல்லாக இருக்குது. புதுசாக ரெனோவேட் பண்ணியிருக்கிறது அப்படின்றதுனால ரொம்ப கூட்டமும் இல்லை. நாங்கள் போன அன்னைக்கு பார்த்திங்கன்னா முருகருக்கு விபூதி காப்பு போட்டிருந்தாங்க. அதை பார்க்குறதுக்கு 1000 கண் இருந்தாலும் பத்தாது போல் அந்தளவுக்கு அழகாகவே இருந்தார். கோயிலில் எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. இப்போதைக்கு ஃபோட்டோஸ், வீடியோஸ் எல்லாமே எடுக்க அலோவ் பண்ணுறாங்க. இந்த கோயிலில் இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே தட்சணை, உண்டியல் எதுவுமே கிடையாதாங்க. இங்கே வந்து அன்னதானத்துக்காக ஒரே ஒரு உண்டியல் மட்டும் வச்சுருக்காங்க. அதில் வந்து உங்களால் முடிஞ்ச காணிக்கையை அன்னதானத்துக்காக மட்டும் நீங்கள் கொடுத்தா போதும். நிறைய சிலைகள் ரொம்பவே அழகாக வச்சுருக்காங்க. புத்தர், சாய்பாபா, 18 சித்தர்களும் ரொம்ப அழகாக வச்சுருந்தாங்க. இந்த கோயிலுக்கு நாங்கள் ஆல்ரெடி ஏற்கனவே ஒரு டைம் போயிருக்கோம். எங்களோட வெட்டிங் ஆனிவர்சரி அன்னைக்கு வந்து சண்டே, அதனால் கொஞ்சம் கூட்டம் இருந்தது. ஸோ செகண்ட் டைம் போனது வந்து வீக் டேஸில் போயிருந்தோம். தேர்ஸ்டே ஈவினிங் போல் போயிருந்தோம். டோட்டலாகவே ஒரு 10 பேர் பக்கம் தான் இருந்திருப்போம். ரொம்ப பீஸ்ஃபுல்லாகவும் அமைதியாகவும் ஒரு 1/2 ஹவருக்கு மேலே முருகர் முன்னாடி உட்காந்து சாமி கும்பிட்டுட்டு வந்தேன். இவ்வளோ சின்ன கோயிலில் இந்த அளவுக்கு அதிகப்படியான சிலைகளை நான் இந்த கோயிலில் தான் பார்க்குறேன். கோயிலோட டைமிங்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்னிங் 7 o'clockலேருந்து ஆஃப்டர்நூன் 12 o'clock வரைக்கும், ஈவினிங் 4லேருந்து நைட்டு 8 o'clock வரைக்கும்னு சொல்லியிருக்காங்க. இந்த கோயிலை வந்து முருகருக்கு அபிஷேகம் பண்ணுற டைமிங்கும் டீட்டெயில்ஸும் கேட்டிருந்தோம். அபிஷேகம் வந்து நார்மல் டேஸில் மார்னிங் 7 o'clock ஸ்டார்ட் பண்ணுவாங்களாம். அது மாதிரி டியூஸ்டேயில் 10 o'clock அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. சரி, நம்மளும் ஒரு நாள் போய் முருகருக்கு அபிஷேகத்தில் கலந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயில்ஸ் எல்லாம் விசாரிச்சுருந்தோம். ஸோ நீங்களும் தங்கவேல் முருகர் கோயிலுக்கு போகணும் அப்படின்னு டிசிஷன் ஏதாவது எடுத்திருந்தீங்க அப்படின்னா, இந்த அபிஷேக டைமை மேட்ச் பண்ணி போனீங்க அப்படின்னா நீங்களும் முருகர் அபிஷேகத்தை பார்த்துட்டு வரலாம். இப்போல்லாம் நிறைய பேர் சிறுவாபுரி, ஆண்டார்குப்பம் அந்த கோயில்களுக்கு ரெகுலராகவே வர்றாங்க. ஸோ அந்த மாதிரி வரும்போது நீங்கள் ஒரு 1 hour பிஃபோராக கிளம்புனீங்க அப்படின்னா தங்கவேல் முருகரையும் பார்த்துட்டு அவரோட பிளெஸ்ஸிங்ஸையும் வாங்கிட்டு ரொம்பவே பாசிட்டிவாக பிளெஸ்டாக வீட்டுக்கு போகலாம். கோயிலோட லொக்கேஷன் நான் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு பிங் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு மறக்காமல் நம்ம சேனல் ஹாப்பி ஃபேமிலி வாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. See you in next video. டாடா, பாய்.